ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பல்லவ் விலாக். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, சென்னை மெரினா பீச்சில் இருக்கிற புதுப்பிக்கப்பட்ட கலைஞர் நினைவிடத்தையும் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடத்தையும் பார்க்க தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். நம்மளுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் 26 பிப்ரவரி மாதம் இனாகரேட் பண்ணி வச்சார். நம்ம இந்த வீடியோவை 27 எடுத்துருக்குறோம். நீங்கள் இன்றைக்கி 28 இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் நான். இது பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இது என்ன சொல்கிறதுனே தெரில. அந்த அளவுக்கு உள்ள நுழையும் போதே நல்ல ஒரு புத்துணர்வோடு இருக்குது. ஏன்னா புதுப்பிக்கப்பட்டதுனால ஏற்கனவே இந்த நினைவிடம் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியும். இப்போ புதுப்பிச்சு அதை முதல்வர் மக்களோட பார்வைக்காக அதை திறந்து வச்சுருக்கிறாரு. நம்ம மறுநாளே போனதுனால கொஞ்சம் போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் பயங்கரமாக இருந்தது. அதையும் தாண்டி தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துருக்குறோம். எவ்வளோ பேர் வெளியூர்லலாம் இருக்கிறீங்க, அவங்களாலலாம் இந்த வீடியோ பார்க்க முடியாது. எவ்வளோ பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணுறவங்களாம் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்னென்னலாம் புதுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சி இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் பேர் என்ன, அண்ணா நினைவிடம், முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவிடம். இது தாங்க என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே நம்ம உள்ளே நுழைஞ்சி ஒரு நல்ல ஒரு ப்ரொசீஜரோடு இருக்கோங்க. ஒரு வழியாக போகணும், இன்னொரு வழியாக வரணும். இங்கே அண்ணா இருக்கிற படத்துக்கு உள்ளே என்ட்ரன்ஸு, உள்ளே போன என்ட்ரி, கலைஞர் இருக்கிற சைடு எக்ஸிட், அந்த பக்கம் தாங்க நம்ம வெளியே வரணும். இது தாங்க அவுட்லுக்கு. இது ஏறக்குறைய பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னா, நம்ம தாஜ்மஹால் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதுங்க. நம்ம ஷாஜகான் மும்தாஜி கட்டின மாதிரி நம்ம முதல்வர் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு தாஜ்மஹால் மாதிரியே அதையும் தாண்டி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நினைவிடத்தை கட்டியிருக்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோடய பார்வைக்கு அது அப்படி தாங்க இருந்தது. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஃபீலை சொல்லுங்கள். நான் சொல்கிறது கரெக்டுன்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு போங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அண்ணாவோட ஒரு குட்டி சிலைங்க, அங்கங்கே குட்டி சிலைங்க, சிலப்பதிகாரம், இப்படியே வீடியோவில் நம்ம 1 by 1 பார்த்துக்கிட்டே வரலாம். வாங்க. அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இன்னும் டீட்டெயிலாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே போகலாங்க. நானும் இதான் ஃபஸ்ட் டைம் வர்றதுனால இது உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியல. பட் நிறைய சொல்கிறாங்க, அருங்காட்சியகம் இருக்குது, லைப்ரரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எந்த அளவுக்கு உள்ளெல்லாம் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்கா, நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தாங்க இது உள்ளே நான் போனேன். அப்படியே உள்ளேருந்தே பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா பலன்னு அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அங்கங்கே நம்ம நைட் டைமில் போனதுனால அப்படியே வண்ண விளக்குகள் அப்படியே ஜொலிக்கிறது மாதிரி இருந்ததுங்க. நம்ம டே டைமில் போகிறத விட நைட் டைமில் போனால் இது ரொம்ப அட்வைஸில் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு நான் சொல்கிற இந்த சின்ன விஷயம்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கேருந்தே பாருங்கள், அந்த சன் ரேஸ் உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு செட்டப்போட ஒரு அழகாக. இது எவ்வளோ தூரம் வீடியோவில் கவர் ஆகிடுது எனக்கு தெரியல. பட் இங்கேருந்து பார்க்கும் போதே பாருங்கள், அந்த சன்ரைஸ் வானத்தில் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். அந்த உதய சூரியன் சின்னத்தை பிரதிபலிக்கிற வகையில் தான் அந்த செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. அது உண்மையாலுமே ரொம்ப அமேசிங்காக இருக்குதுங்க. மக்கள் அதை தான் ரொம்ப விரும்பி அங்கே தான் நின்று ஃபோட்டோ எடுக்க, செல்ஃபி எடுக்க இப்படி நிற்கிட்டு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்தாங்க பாருங்கள். இது கிட்ட தெரியுது பாருங்கள். அழகாக நடுவில் கலைஞரோட ஃபோட்டோவை வச்சுட்டு, படத்தை வச்சுட்டு, அதை சுற்றி உதயசூரியன் சின்னத்தை காட்டுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ரியலிஸ்டிக்காக இருந்ததுங்க. அது இங்கே கலைஞரோட குட்டி சிலை, அதில் ஒரு சின்ன வாசகங்கள், அது ஸ்டாலின் எப்போ திறந்து வச்சார் அப்படி சின்ன விஷயங்களோட திரு கலைஞரோட குட்டி சிலை ஒன்று அங்கே இருந்தது. நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க. அந்த இடத்துல தாங்க ரொம்ப கூட்டம். அந்த சன் ரேஸ் இருக்குது பாருங்கள், அங்கே தான் மக்கள். ஏன்னா கலைஞரோட நல்ல ஒரு அழகாக தத்ரூபமான ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அங்கே இருந்ததுனால மக்களும் ரொம்ப அது ரொம்ப ஆர்வமாக கிட்ட போய் நின்றுட்டு செல்ஃபி எடுக்கவும், வீடியோ எடுக்கவும், ஃபோட்டோ எடுக்கவும் இப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக தாங்க இருந்தாங்க. இது இனாகரேட் பண்ணால் மறுநாளே இவ்வளோ கூட்டம்னா மக்கள் அது எந்த அளவுக்கு போய் இந்த விஷயம் சேர்ந்துருக்குதுன்றதை நம்ம கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. மக்கள் எவ்வளோ தூரம் நியூஸ் எல்லாம் கவனிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும் போதே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த கம்யூனிகேஷன்றது எவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது மறுநாளே தாங்க வித்தின் 24 ஹவர்ஸில் மக்களை போய் எவ்வளோ சென்றடைஞ்சு மக்கள் எவ்வளோ பேரை இதை பார்த்துருக்குது பெரிய விஷயந்தாங்க. இங்கே தாங்க நம்ம கலைஞரோட நினைவிடம் இருக்குது. அணையா விளக்கு. இந்த அணையா விளக்கு எப்போது எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா. கலைஞர் புதுப்பிக்கப்பட்ட கலைஞர் நினைவிடம் இது தாங்க. இந்த இடத்துல தான் ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில், அந்த பக்கம் தமிழில் இப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு தமிழ் தெரியாதவங்களுக்கு அது படிக்கணுன்ற வகையில் தான் தமிழ் இங்கிலீஷ் இது ரெண்டுத்துலையுமே இருக்குதுங்க. இந்த இடம் தாங்க ரொம்ப ஹைலைட்டு. சும்மா அப்படியே உண்மையாக அந்த உதய சூரியன் தாங்க அப்படியே எக்ஸாக்டாக இருந்தது.
அதான் அந்த ஆப்போசிட் சைடில் ஒன் வுட் ஆயில் வித்தவுட் ரெஸ்ட் நவ் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் அதே வாசகத்தையும் இங்கிலீஷில் வச்சுருக்குறாங்க. அங்கங்கே குட்டி குட்டி சின்ன சின்ன நீரோடை மாதிரி ரொம்ப அதெல்லாம் பார்க்கும்போது அந்த லைட்டு ரிஃப்ளெக்ஷ் ஆகுறது அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரெண்டாவது ஒரு சோனியா காந்தி திரு கலைஞருக்கு எழுதுன ஒரு கடிதமும் அதுக்கு பதில் கலைஞர் எழுதின கடிதமும் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லிலே அழகாக பாதிச்சு வச்சுருந்தாங்க. என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் இது தாங்க இந்த ரேஸ்ன்றனால நானும் திருப்பி அதை தாங்க வீடியோவில் கவர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அது வந்து ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. எவ்வளோ அழகாக அந்த பண்ணவங்களுக்கு வந்து உண்மையாக ஹேட்ஸ் ஆஃப் தாங்க. இது இவ்வளோ தூரம் யோசனை பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். அதுதாங்க இது உண்மையாலுமே இது தாஜ்மஹால் தாங்க. அப்படி இந்த நீரோடைக்கு நடுவில் அந்த தாஜ்மஹால் இருக்கும் பாருங்கள், அதை மாதிரி தாங்க. அதையும் தாண்டின்னு கூட சொல்லலாங்க. அப்படியே வெள்ளை கல் அங்கங்கே எல்லாமே தமிழை சார்ந்தது தாங்க. சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள் இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிலைகள், அவ்வளோ புத்தகங்கள் இப்படின்னு சொல்லிட்டு தாங்க எல்லாமே இருந்தது. வாங்க நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. எதுவுமே வந்து அடுத்தது நம்ம எங்கே வந்திருக்கிறோம், அண்ணாவோட நினைவிடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடம். அண்ணா நினைவிடம் எல்லாரும் பார்த்து எதையும் தாங்கும் இதேவிங்க உறங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாவோட புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தில் ஒரு சின்ன ஒரு ஆணையா விளக்கு அங்கேயும் வச்சு நம்ம கிட்டலாம் போய் டச் பண்ணலாம், பார்க்க முடியாதுங்க. ஃபுல்லாக வந்து ஒரு பேரிகார்ட் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம தூரத்துலேருந்தே பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். பட் அதுக்கெலாம் எந்த கேடுபடியும் கிடையாது. போலீஸும் இருந்தாலும் நம்மளை வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணுறது கிடையாது. நம்ம ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு ஃப்ரீயாக நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கவோ என்ன பண்ணணுமோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம செஞ்சுட்டு வரலாங்க. அதே தாங்க நானும் செஞ்சேன். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவோட அருங்காட்சியகம் மியூசியம். இதுக்குள்ளே நம்ம என்ட்ரி கொடுக்கல. ஏன்னா இது வந்து உள்ளே வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகலை இன்னும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா ஜாலியாக உட்காந்து பீச்சு காற்றெல்லாம் வாங்கிட்டு இதெல்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு கூட வரலாங்க. அந்த அளவுக்கு நம்மளை வந்து நல்ல ஒரு ஃப்ரீடமாக ஒரு அங்கங்கே குட்டி குட்டி சீட்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். உட்காந்து எல்லாத்தையும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம காற்று வாங்கிட்டு வரலாங்க. அந்த அளவுக்கு தாங்க இருந்தது. ஒரே ஒரு இது என்னென்னா கலைஞரோட மியூசியமும் அண்ணாவோட மியூசியமும் லைப்ரரியும் தாங்க உள்ளே அலோவ் பண்ணல. நம்ம ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகலையா. ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகாமல் நீங்கள் போய் உள்ளே என்ன பார்க்க போகிறீங்க. அதனால் நீங்கள் யாராவது வெளியூர்லேருந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 1 வீக் கழித்து நீங்கள் கண்டிப்பாக வாங்க. அப்போ தான் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு போகலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா இளங்கோவடிகள் சிலைகள் அது யாரெல்லாம் இதை வந்து ஸ்பான்சர் பண்ணால் இது யார் திறந்து வச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்தோட ஒரு இளங்கோவடிகள் சிலைகள் அழகாக மாலை போட்டு ஒரு கம்பீரமாக நின்றுட்டு இருந்தாருங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதை அவரை சுற்றி இங்கிலீஷ், தமிழ் இப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜஸ்லுமே இருந்தது. ஸோ அதையே நம்ம வந்து வீடியோவில் கவர் பண்ணி வச்சுருக்குறோம். கண்டிப்பாக 1 வீக் கழிச்சு வாங்க. இப்போ சென்னையில் இருக்கவங்க பிரச்சனை இல்லை, நம்ம போயிட்டு திருப்பி கூட இன்னும் டைம் போகலாம். பட் வெளியூர்லேருந்து வரணும்னு பிளான் பண்ணுறேன். இதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணி நீங்கள் வந்தீங்க எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணுறேன். இங்கேருந்து பார்த்தா தெரியுது பாருங்கள் அந்த சன்ரைஸு. இது தாங்க என்ட்ரன்ஸ்லேருந்து இதாங்க எடுத்தது. இது வந்து அவுட்லுக் இது ஃபுல்லாக அப்படி தாங்க எவ்வளோ சூப்பராக வண்ண வண்ண விளக்குகளால் அப்படியே சும்மா ஜொலிக்க ரொம்பவே பார்வைக்கு குளிர்ச்சியாக இருந்ததுங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடம் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.